திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தையில் தான் இருக்கும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வண்டி காலை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வண்டி காலையில் வந்து ஆந்திராவிலேருந்து புங்கனூர்லேருந்து இந்த காளைகள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டி காளைகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து கம்மியாக வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து ஒரு 30 ஜோடிக்கு மேலே வந்து வாணியம்படி சந்தையில் வாரம் வந்துட்டுருக்கு. ஆமாங்க, இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிற வண்டி காளைகளில் லைனாக கட்டி வச்சுருக்காங்க. ஒரு 2 லைனு கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஜோடி கிட்ட வந்துருக்குங்க. இதுதாங்க இந்த வாரம் வந்துருக்கிற அந்த வண்டி காளைகள். தல பார்த்துட்டே இருக்க வாங்கலையா? நீங்கள் போகல இன்னைக்கு? சரி சூப்பர் அழகாக வந்து இல்லை ப்ரோ, இப்போ தான் வந்தேன். சூப்பர். சரி, நம்ம எவ்வளோ நல்லதுக்கு பண்ணாலும் ஏதாவது இடம் கூட பேசுறது ஆள் இருக்காங்க. அப்படியே பேசிட்டு போட்டோம் விடுங்க, நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம். காங்கேய மாடு மாதிரி இருக்குங்க. நல்லா பெரிய சைஸ் கொம்பு, அப்படியே கொம்பு கிட்டிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு வேறு லெவலில் சைஸ் கொம்பு. ஆமாம், அந்த கொம்பு கிட்டிட்டு இருக்கு. இந்த மாடுக்கு பாரு கொம்பு எப்படி ஒரு ஸ்டைலாக மான் கொம்பு மாதிரி இருக்கு. இந்த காளையை பாருங்க, இது நல்லா ஹைட்டுங்க, நல்லா லீனாக இருக்குது, சரியான ஹைட்டாக இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சதுங்க. நம்ம நாட்டு மாடுங்க. சூப்பர் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. தனியாக ஒரு காளை பேசிகிட்டு இருக்காங்க, ஓட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா ஹைட்டும் கூட இது, சரி ஹைட்டு. நல்லா ஓட்டி பார்த்து சிங்கிளாக வேணும்னா நல்லா ஓட்டி பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. முடிச்சதில் நல்லா கண்ணு கிடாரி தாங்க. நல்ல பிள்ளலை வாணியம்படி சந்தையில் சேல் ஆயிடுச்சு. காளைங்க சிங்கிள் நல்லா சுறுசுறுப்பான காளையாக சேல் ஆயிடுச்சு, ஏற்றிட்டாங்க காளை. காசு தலையை ஆட்டுது. இதெல்லாம் முடிஞ்சது. ரொம்ப சேட்டை பண்ணுதா? தள்ளு மேலெல்லாம் வந்துருப்போது. கிடாரிங்க நவர மாட்டேங்குது. இன்னும் வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு, இன்னும் முடியல. பாருங்க, செம்ம அட முடியுது.
நல்லா எப்படி இருக்கு ஒரே மாதிரியா? சூப்பரா. அதான் எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்கு கிடாரிங்க, அருமையான கிடாரி. இந்த பாரு இங்கேயும் வந்து இதுவும் ஒரு ஜோடி சூப்பராக இருக்கு பாரு. அதான் ஜோடி பாருங்க எப்படி அழகா இருக்கு. இது ஒரு ஜோடி. இந்த மாதிரி இதுவும் வளர்ப்புக்கு பாருங்க எவ்வளோ நல்லா ஊட்டமாக இருக்குதுங்க. நல்லா தள்ளுன்னு சூப்பராக. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சது தானேண்ணா? முடிஞ்சது தான். சரிண்ணா நல்லா இருக்கு சூப்பராக. ரெண்டு ஜோடியுமே நல்லா இருக்கு. நல்லா கலர் சூப்பர். நல்லா சூப்பர் கலருங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சதுங்களா. செம்ம இன்றைக்கி வாணியம்பாடி சந்தையில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மாடுங்க நல்லா வந்துருக்கு. கண்ணுக்குட்டிங்க பாருங்க, காளை கன்றுக்குட்டிங்க ஜோடி. இதுவும் வந்து முடிஞ்சிச்சுண்ணா. வளர்ப்புக்கு வேணும்னா இந்த மாதிரி கிடாரிங்க வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். நாட்டு கிடாரிங்க செவலை நல்லா அருமையாக இருக்குது கிடாரி. நல்லா வளர்ப்புக்கு கலரும் வந்து நல்ல கலரு, சூப்பரான கலர், நல்லா அருமையாக இருக்குது பாரு. இன்னும் சேல்ஸ் ஆகலைங்க, நிற்கிது மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லி? எவ்வளோ? நீங்கள் எவ்வளோ நான் சொன்னீங்க? நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? பல்லு சரி 6 பல்லுங்களா? அவங்க 27 ரூபா சொன்னாங்களா? 20 ரூபா வரைக்கும் கேட்குறாங்களா? இது நல்லா இருக்குது சூப்பராக கலர். சென்னையா இருக்காண்ணா? சென்னையா இருக்கா? எல்லாம் சென்னைங்கண்ணா. 27 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கீங்க? போச்சம்பள்ளி. மாடு உங்களா? ஆமாண்ணா. சரி. இது எவ்வளோ ரேட்டு சொல்லியிருக்கீங்கன்னா? எவ்வளோ கேட்டிருக்காங்க? 27 சொல்லுவேன். 20 கேட்குறாங்க. இன்னைக்கு பரவாயில்லையா? எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் சரியில்லை. ஆனால் மாடு வந்திருக்கு, வியாபாரம் சரியில்லை. 27 ரூபா சொல்லியிருக்காங்களாம் இந்த பசு மாடு. 20 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போச்சம்பள்ளிலேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன கண்ணுக்குட்டி கூட வந்துருங்க. இதெல்லாம் வந்து மேற்கத்திய கண்டுக்குட்டிங்க. கிடாரிங்க ஜோடி. ஸோ நல்லா இருங்க, ஒரே மாதிரியே இருக்குங்க. மயிலை கிருஷ்ணகிரி. என்ன பேர்? எந்த தெரு? 70 ரூபா சொல்லிட்டு இருக்காங்களாம். எவ்வளோ முடியும்னு தெரியல. இந்த ஜோடி 70 ரூபா சொல்லியிருக்காங்க. ஜோடி நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஒரு 3 காளைங்க, நல்ல ப்ரீடு காளை மாதிரி இருக்கு.
நல்லா வளர்ப்பு காலை தான், நல்லா அருமையான ஏருக்கு யூஸ் பண்ணிடலாங்க, செம்மையாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, காளைகள் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் எப்படின்னா ஜோடியா என்ன ஜோடியா எப்படி? இது ரெண்டு இந்த பக்கம் இருக்கிற 2 ஜோடியா? எவ்வளோலாம் சொல்லுறீங்க? 1,20,000 சொல்லுது. அந்த லாஸ்ட்டாக இருக்காது 45. பல்லுண்ணா இது என்ன பல்லு? இது 4 பல்லு. ஏருக்கு தானே? ஏருக்கு வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1,25,000 வந்து சொல்லியிருக்காங்க. 4 பல்லுங்க இந்த ஜோடி, செம்மையாக இருக்குது. நல்லா லென்த்தியும் வந்து நல்லா இருக்குது. 1,20,000 வந்து சொல்லியிருக்காங்க வாணியம்படி சந்தையில், செம்மையாக இருக்குது. எவ்வளோ இருக்கு நான் கேட்குறாங்க? எவ்வளோ இருக்கு வந்து கேட்டுருக்காங்க? 95 கேட்டுருங்க. ஒன்றுக்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க? சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. 95 வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்களாம். ஸோ ஒரு 1,00,000 மேலே 1,10 இந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவாங்க. ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா நீ பேசுறப்ப நானே சொன்னவங்க கேட்க மாட்டான். எப்படின்னா தப்பாயிருக்கு. எந்த ஊர் மாடுனா? புதூர் மேல்பட்டி புதூரா? ஓகே ஓகே. ரனி மாடாண்ணா? ரனி வளர்ப்பு மாடு தான். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 35 சொல்லிக்கிறோம். 35 சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ கேட்டாங்க? எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க? 32,000 கேட்டுருங்க. ஒரு 30 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. பல்லு 6 பல்லு. மேல்பட்டி புதூர்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க. கிடேரி வந்து நல்லா இருக்குது. 6 பல்லு சொல்லியிருக்காங்க. ஒரு 30 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. வியாபாரம் வந்து முடியல, பேசிட்டு இருக்காங்க. கண்ணு ஒன்று இருக்குங்க, காளை கன்று நல்லா இருக்கு, வளர்ப்பு கண்ணு. எவ்வளோ ப்ரோ சொல்லிடுறீங்க? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 30. எவ்வளோ கேட்டாங்க? எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க? 27-28 வந்தால் கொடுத்துருவாங்க. சரி சரி, கண்ணு சூப்பர். நீங்கள் பார்த்துட்டு இந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா சொல்லியிருக்காங்க. 25, 26, 27 இந்த ரேஞ்சு வந்தால் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. பியூர் நாட்டு மாடு, பியூர் ஜவாது மலை, இந்த ஏரியாவை சுற்றி உள்ள பியூர் நாட்டு மாடுங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கொம்பு சிறுத்து மாடுங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வயசான மாடுங்க, இதெல்லாம் வெட்டுக்கு தாங்க வந்து போகும். யாரும் வாங்கி வளர்க்குறதில்ல. விவசாயிங்க வந்து வாங்கிட்டு போனால் தானே இதெல்லாம் வாங்க முடியும். இதெல்லாம் வந்து எங்கே அப்படியே கேரளாக்காரங்க தான் வாங்கிட்டு போவாங்க. வியாபாரம் கேட்டு 1,07,000 வாங்க போய் கேட்டாக்க 5,000 விட்டு கேட்டதோ 5,000 பிடிச்சிக்குவாங்க. பக்கத்தில் நாட்டு வளர்ப்பு கண்ணு குட்டிங்க அவ்வளோதான். திருப்பதி அண்ணா வந்து ஒரு ஜோடி காளைகள் தான் கொண்டு வந்திருக்காரு. சரி.
காளையெல்லாம் வந்து நல்லா லெத்தியான காளைங்க இதெல்லாம். பண்டைய கூட போடலாம் அந்த மாதிரி இருக்குது காளை. வரான காளை. ஏர் மாடு ஏர் மாடு ஏர் மாடா பண்டைக்கு மாடா? சரி 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 சரி. பண்டிகை அத்து பண்டிகையில் வர்ற மாடை தான் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. இங்கே பாருங்க நம்ம ஊர் ஏற்காலைகள். ஏற்காலை சில்லற ஏற்காலைகள் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1.5. பல்லு சரி போச்சுங்களா? சரி சரி சரி. ஏர் மாடுங்க 1.5. ஏறு வண்டியெல்லாம் ஓட்டுதுங்களா? சரி சரி. ஏறு வண்டி. ஸோ 1,05,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க காளைங்க. நல்ல பெரிய லென்த்து காளைங்கண்ணா, நல்ல பெரிய சைஸு. சூப்பரான காளைங்க, நல்ல பெரிய சைஸ். ஸோ மலையிலேருந்து வர காளைங்கள்லாம் இப்படி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் செவலை, இதெல்லாம் ஏறும் ஓட்டிக்கலாம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம மலையிலேருந்து வர்றது, ஜவாது மலையிலேருந்து வர்றதெல்லாம் சூப்பராக. ஏதோ ஒரு 60 ரூபாங்க ஜோடி, 60 ரூபா இந்த மாதிரி ஜோடி. ஸோ எருமை கன்றுக்குட்டிகள், எருமை கன்றுக்குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கன்றுக்குட்டி இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ வரும்? 9 2000க்கு 50 கோழி கூட வராதா? சரி சரி சரி. சொல்லு சொல்லு. சூப்பர் 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 சூப்பர். காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி 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 சரி. நோ ஏன்னா உங்களுதா பாய்ச்சலா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம ஜவாது மலையில தான் கொண்டு வந்திருக்காங்க பாய்ச்சலா. நல்லா புடுறாடே, மேலக்கெல்லாம் வந்துரு போகுது. புடி 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 புடி. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். பாய்ச்சல் மாடுக்கு வந்துருக்குங்க இந்த வாரம். ஏண்ணா எவ்வளோ சொல்லிருக்கீங்க? எவ்வளோ சொன்னீங்க? சொல்லு. ஜோடி இல்லையா? சொல்லியிருக்காரு, பேசி வாங்கிக்கலாம் அண்ணங்கிட்ட. பாய்ச்சல் மாடு தான், நல்லா ஒரே மாதிரியா இருக்குது. ஜவாது மலை மாடு. சூப்பர் சூப்பர். அப்படியே மாடை சுற்றி காமி பாருங்க. 70,000 ரூபா சொல்லியிருக்காரு அண்ணன்.
அதெல்லாம் ப்ரீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்காதனோ சத்தியாக இருக்கக்கூடாதப்பா. என்ன சொல்றது, இந்த மாடு வந்து ஊத்தங்காரைக்கார் தான் கேட்டுட்ருக்காப்புல. இல்லை பெரிய சைஸ் மாடு, அவர் தான் வாங்குவாப்புல கடைசியாக. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? புடை ஏற்காளைகள், தரமான காளைகள், நல்ல செம்ம கலருங்க. ஆமாம், செம்மையாக இருக்கா. இப்படி திருப்பிடா, இப்படி திருப்பிடா, இப்படி இப்படி இதுடா, இப்படி மெதா 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 மெதா. ஸோ காளைகள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம காளைங்க இதெல்லாம், வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம பூபதி அண்ணா சத்திரம் பூபதி அண்ணா தான் இது. கொடுக்குறதா இல்லை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டியா? சரி சரி சரி. கலரெல்லாம் வேறு லெவலில் கலருங்க. காளையெல்லாம் வந்து பல்லுடா தம்பி, 4-2. சரா 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 4-2ங்க. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே என்ன பாரு, என்ன சூப்பரான காணுங்க. எவ்வளோடா? 87. 87,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. நல்லா ஏருக்கு வந்து சூப்பர் மாடு, குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா லட்சணமாக இருக்குது. சூப்பராக சரா சரா. இது ஒரு ஜோடி தான் வாங்கியிருக்கீங்களா? ஆ ஆ சரி 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 சரி. சூப்பராக இருக்குது. மாட்டுங்கள்லாம் வந்து சுற்றி காமிச்சிருக்கேன். இப்போ முடிஞ்சால் நான் பூபதி அண்ணா நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி காளையெல்லாம் வேணும்னா அவரு வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாப்புல, அவர் வச்சுருந்தாலும் கொடுப்பாப்புல. சூப்பராக சூப்பராக. வாணிமடியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடாரிங்க, நல்ல சின்ன சின்ன கிடாரியை கண்ணுக்குட்டியோட கண்ணு மாடுங்கள்லாம் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்ணுக்குட்டி போட்டிருக்கு பாருங்கள், கண்ணுக்குட்டியோடு இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு வளர்க்கலாம், வளர்க்குறதுக்கு இங்கே பெஸ்ட்டு. ஸோ பெரிய பெரிய மாடுங்கள்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரும். இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜோடி இருக்கா, நல்லா ஒரே சைஸில் இருக்கு பாருங்கள். ஜோடி எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல பாய்ச்சல் ஜோடிங்க. அது கலரு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான கலரு. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிள் மாடுங்க, நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. இங்கே பாருங்கள், ஏர் மாடுங்க, இதெல்லாம் மலையிலேருந்து வர மாடுங்க தான், நல்ல பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள், எப்படிங்க தரமாக இருக்குது. இங்கேயும் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள், இதுவும் ஆல்ரெடி வந்து சேல்ஸ் ஆன் தான், நல்லா இருக்குது ஜோடி. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடு ஜவாது மலைலேருந்து வரும். இங்கே கட்டி வச்சது எல்லாமே வந்து அங்கேருந்து வர மாடுங்க தான். ஸோ இதெல்லாம் வந்து வாணிமடி சந்தைக்கு, இந்த மாதிரி மாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாணிமடி சந்தைக்கு வரலாம். முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சிங்க. எவ்வளோ முடிச்சுங்கன்னா தெரில. எந்த ஊர் போத்தலாம்? எந்த ஊர் போகுது? முடிஞ்சிச்சு ரன்னிங் மாடு. இவனை
ஆனால் பாருங்கள் நம்ம மீசக்காரு வீரப்பனூர் மீசக்காரது மீசக்கார் மாதிரி அலும்புல் பண்ணிகிட்டே இருக்குது எப்பா பாரு. ஆ மீசக்கார் பிடிச்சின்னு வரதெல்லாம் ஏடா கூடமாக இருக்குதுங்களா எல்லாம் பாருங்க அடங்க மாட்டேங்குது. எனக்கா இதை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லாத நான் எப்படி சுற்றி நிற்கிறேன். சூப்பராக இருக்கு. ஓடுதா ஃபஸ்ட் பிரேஸா? கையே போட முடியாது தான் சேல்ஸுக்கு வந்ததா? சரி 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 சரி. எப்படின்னா நான் 5000 கொடுத்துட்றேன். கொடுக்க மாட்டேன்ட்டாரா? எவ்வளோ தான் சொல்கிறாரு மிஸ்கார்? 17 கேட்டு 20 கம்மியாக இல்லைன்றாரா? வேலை வெட்டி வண்டி மேலே ஒரு ஜோடி வந்து சேல் ஆகிடுச்சு பாருங்கள். பெரிய சைஸ் இதெல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க போயிருக்கும். எங்கள் பப்புன்னு விற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் கூட்டின்னு வந்துக்கிறாருப்பா. ஜோடி கொண்டு வந்திருக்காரு. இங்கே ஒரு ஜோடி இருக்குது. வீரப்பனூர் குண்டாலத்தூர் பொப்பன் அவர் மாட்டு வியாபாரம் செய்வாப்புல மலையில். ஹோய் 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 பொப்பனை என்ன ஒன்றா தூக்குது.